வணக்கம். பொறியியல் சேர்க்கையான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழகத்தில் நடப்பாண்டு பொறியியல் படிப்புக்கு 3,02,000 மாணவர்கள் பதிவு செய்த நிலையில் 2,41,000 பேருக்கு தரவரிசை எண் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்கியது. முதற்கட்டமாக 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சிறப்பு பிரிவினருக்கு இன்று கலந்தாய்வு தொடங்கியது. மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள் பிரிவு, விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு நாளை வரை நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து பொது பிரிவில் உள்ள சிறப்பு பிரிவினருக்கு கலந்தாய்வு ஜூலை 9 முதல் 11 வரை நடைபெறவுள்ள நிலையில் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மொத்தம் 47,372 மாணவர்கள் பொறியியல் கலந்தாய்வில் பங்கேற்றுள்ளனர். விளையாட்டு பிரிவின் கீழ் 2,446 மாணவர்களும், இராணுவத்தினர் பிரிவின் கீழ் 473 பேரும் கலந்தாய்வில் பங்கேற்க உள்ளனர். இந்த கலந்தாய்வு முடிந்த பிறகு அடுத்த கலந்தாய்வு பொது பிரிவினருக்கு, அதாவது இப்போ இந்த 7.5 விளையாட்டு வீரர்களுக்கும், அதுக்கடுத்தது இராணுவ வீரர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த தேதியில் கொடுத்துருக்காங்க. அதாவது 7.5 தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்களுக்கு இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி 2 நாளும், அப்புறம் 9, 10, 11 மற்ற, அதாவது பொது பிரிவில் வரக்கூடிய மாணவர்கள், விளையாட்டுத்துறை, அதே மாதிரி இராணுவ நிலையில் உள்ள இராணுவத்தினர், அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கும் 9, 10, 11 இந்த 3 நாட்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இதில் கிடைக்காதவங்க பொது பிரிவுக்கு ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஓவர் ஆயிரும். அதுக்கு பிறகு அது நடக்கும். தொடர்ந்து இப்போ இனிமேல் பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு தொடர்ந்து நியூஸ் வந்துகிட்டே இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த பதிவில் மற்ற தகவல் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.